சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அமைச்சர் அவர்கள் வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து நிலங்களிலும் பயணிக்கக்கூடிய 9 சிறப்பு வகையான வாகனங்களை கொடி அசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். இதேபோல புனரமைக்கப்பட்ட சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், எவ்வளவு ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது இந்த சிறுவர் பூங்கா புனரமைக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன வசதிகள் பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். 1959 ஆண்டு முதல் திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இங்கு வரும் கிண்டி சிறுவர் பூங்காவை புனரமைக்கப்பட்டு தற்போது மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து கிண்டி சிறுவர் பூங்காவை பார்வையிட்டு வருகிறார். முன்னதாக இந்த கிண்டி சிறுவர் பூங்கான்னு இருந்த இந்த பெயரை கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 30 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா புனரமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதல் இந்த மேம்பாட்டு பணிகளுக்காக இந்த கிண்டி சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருந்த நிலையில தற்போது பணிகள் முடிவடைந்து முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை நகர மக்களுக்கு முக்கிய பொழுதுபோக்கு இடங்கள்ல விளங்கும் பூங்காக்கள்ல இந்த கிண்டி சிறுவர் பூங்கா மிக முக்கியமானது. சிறுவர் பூங்காவில் இருக்கக்கூடிய பாம்பு பண்ணை, பறவைகள், முதலை பண்ணை போன்றவை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பூங்காவில் பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 8 முதல் 9 லட்சம் வரை இந்த பூங்காவிற்கு பார்வையாளர்கள் வருவது வழக்கம். பூங்காவை திறந்து வைத்த முதல்வர் பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு வசதிகளை பார்வையிட்டு வருகின்றார். பூங்காவை திறப்பதற்கு முன்னதாக இந்த யானைகளின் கணக்கெடுப்பு குறித்த ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கார். யானைகளின் பாதுகாப்பு மற்றும் யானைகள் கணக்கெடுப்பு குறித்த முக்கிய அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முன்னதாக வன அலுவலர்களுக்காக 9 பிரத்யேக அலுவலகங்கள், அதாவது காடுகள், மலைகள் போன்ற பல்வேறு இடங்களிலையும் வியக்கும் வகையில நவீன வசதிகள் கூடிய இருக்கக்கூடிய இந்த 9 வாகனங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார். கிண்டி சிறுவர் பூங்காவில் முன்ன இருந்ததை விட தற்போது நவீன வசதிகளுடன் மாற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகின்றார். விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் இந்த பூங்கா திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக 2800 சதுர மீட்டர் பரப்பளவில் மிகப்பெரிய நீர்வாழ் பறவை கூடம், வன உயிரின விழிப்புணர்வு மையம், விலங்குகள் மற்றும் பறவைகளின் விவரங்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.